இன்றைக்கி நம்ம வீடியோவில் 36 இன்ச் சைஸ், அதாவது கிராஸ் கட்டில் 36 இன்ச் சைஸ் எப்படி வெட்டுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் கஸ்டமரோட மெஷர்மெண்ட்டு. செஸ்ட் அளவு 36 இருந்துச்சு, அதனால தான் நான் அப்படியே வச்சு 36 இன்ச்சில் போட்டிருக்கேன். பஸ்ட்டு வந்து 38. ஃபஸ்ட்டு வந்து பேக் பட்டி அடிக்கிறதுக்காக 1/4 இன்ச்சு நம்ம ஸ்டிச்சிங் அலோன்ஸ் போட்டுக்குவோம். ப்ளவுஸோட ஹைட்டு 14.5 இன்ச்சு, அதை அப்படியே போட்டுட்டு ஷோல்டர் ஸ்டிச்சிங் அலோன்ஸ் ஒன்று இப்போ போகும்போல் 1/2 இன்ச் போட்டுக்கலாம். அது ரெண்டுக்கு ஒரு கோடு போட்டுட்டு ஷோல்டர்லேருந்து ஒரு 6 இன்ச்சு செஸ்ட் லைன் நம்ம இறக்கிக்குவோம். இறக்கிட்டு அதில் ஒரு ஸ்ட்ரெயிட் கோடு ஒன்று போட்டுக்கலாம். இப்போ நெக் வித்து ஷோல்டர் வித்து 3 இன்ச் 3 இன்ச் போட்டுக்குவோம். ஷோல்டர் லைன்லேருந்து செஸ்ட் லைனுக்கு ஒரு கோடு போட்டுக்குவோம். அடுத்து நெக் லைனையும் நம்ம கோடு போட்டுக்கலாம். பேக் நெக் டீப்பு வந்து 8 இன்ச்சு. அந்த 8 இன்ச்சை நம்ம இங்கே மார்க் பண்ணிக்குவோம். மார்க் பண்ணிவிட்டு அதில் நம்ம கரெக்டாக ஒரு ரவுண்ட் எடுத்துக்கலாம். அடுத்தது செஸ்ட்டு 36, அதை 4 டிவைட் பண்ணோம்னா 9 இன்ச்சு ஒரு பாயிண்ட் வரும். அதோட 1/2 இன்ச்சு ஈஸ் அலோன்ஸ் சேர்த்து 9.5 இன்ச்சு ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. சைடில் வந்து 1.5 இன்ச்சு எப்பவும் போல் போட்டுக்கோங்க. வேஸ்ட் அளவு வந்து 33, அதனால் 8.25 இன்ச்சு போட்டுக்கோங்க. 1 இன்ச்சு டாட்டுக்கும் 1.5 இன்ச்சு சைடில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஆம் ஹோல் ரவுண்டு நம்ம வரைஞ்சிக்கலாம். இந்த ப்ளவுஸுக்கு வந்து ஆம் ஹோல் வந்து 17 இன்ச்சு, நமக்கு 8.5 இன்ச்சு வேணும். 8.5 இன்ச்சு கரெக்டாக இருக்குது. இப்போ சைடில் வர 2 லைனையும் நம்ம லைட்டாக பெண்டு வர்ற மாதிரி இந்த ஸ்கேலில் போட்டுக்குவோம். லைட்டாக பெண்டு வர்றது வந்து நமக்கு ஃபிட்டிங் வந்து பெர்ஃபெக்டாக கொடுக்கும், அதுக்காக தான் அந்த இது போடுறோம். அடுத்து பேக்கில் வந்து செஸ்ட் அளவு நமக்கு 9.5 வருது பஸ்ட் பாயிண்ட்டு, அதுக்கு கீழே தான் நமக்கு டாட் வரணும். ஓகேவா? அந்த ஒட்டி தான் போடணும். இல்லை, ப்ளவுஸ் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் கீழே இறக்கி போட்டுக்கலாம். பேக் அளவில் சென்டரில் நம்ம பேக் டாட்டை போட்டுக்கலாம். நம்ம ஒரு 4 இன்ச் போட்டுக்கலாம். டாட்டோட அளவு 1 இன்ச்சு. அந்த லைனுக்கு 2 பக்கமும் 1/2 இன்ச்சு 1/2 இன்ச் போட்டு நம்ம கோடு போட்டுக்குவோம். டாட்லேருந்து 1/4 இன்ச்சு நம்ம கிராஸ் எடுத்துக்கலாம். இந்த கிராஸ் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, எடுத்தோம்னா கீழே வந்து நமக்கு டாட் பிடிச்சதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக வரும், அதுக்காக தான் அந்த கிராஸு. இப்போ நம்ம பேக் பீஸை வெட்டி எடுத்துக்கலாம். பேக்கில் எந்த டவுட் இல்லாமல் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து ஈஸ் அலவுன்ஸ் நம்ம 1/2 இன்ச்சு வச்சுருக்கோம் பேக்குக்கு, அதனால் ஃப்ரண்ட்டுக்கு 1/2 இன்ச்சு. ஃபஸ்ட் டைம் வெட்டின கட்டிங்லலாம் ஃப்ரண்ட்டில் மட்டும் நம்ம 1 இன்ச்சு ஈஸ் அலவுன்ஸ் விட்டுருக்கோம், பேக்கில் வந்து ஈஸ் அலவுன்ஸ் விட்டுருக்க மாட்டோம். இப்போ வந்து நம்ம அதை 2ஆக டிவைட் பண்ணி பேக்கில் 1/2 இன்ச்சு ஃப்ரண்ட்டில் 1/2 இன்ச்சு விட்டுருவோம். அவ்வளோதான் இது வித்தியாசம். பேக் பீஸ் கட் பண்ணிவிட்டு டாட்டுக்கும் சைடு மார்க்கும் பண்ணிக்கோங்க, அது அவசியமாக பண்ணணும். ஃப்ரண்ட் வந்து கிராஸ் பீஸ் வந்து கரெக்டாக 45 டிகிரி வர மாதிரி போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் இடம் விட்டு தான் நான் கிராஸ் லைன் போட்டிருக்கேன், ஏன்னா எக்ஸ்ட்ரா வர லூஸாக நம்ம லைனுக்கு இந்த பக்கம் தான் போட போகிறோம். ஷோல்டர் லைனையும் செஸ்ட் லைனையும் கரெக்டாக அதே இடத்துல போட்டுக்கோங்க. ஆம் ஹோல் ஃபுல்லாகவே நம்ம அதை அப்படியே காப்பி பண்ணிக்குவோம். சைடு லைனையுமே காப்பி பண்ணிக்கலாம். ஆனால் ஆம் ஹோல் வந்து நம்ம அப்படியே வெட்ட போகிறதில்ல, சைடு லைன் மட்டும் நம்ம அப்படி வச்சுக்க போகிறோம். நெக் வித் வந்து 1/2 இன்ச்லேருந்து 3/4 இன்ச் வரைக்கும் நம்ம உள்ள தள்ளி போட்டுக்கலாம். சைடு லைனை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பேக் பீஸை எடுத்து வச்சுட்டு செஸ்ட் லைனை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்குவோம். அடுத்தது ஷோல்டர்லேருந்து அதே மாதிரி 1/2 இன்ச்சு கிராஸை வச்சு இந்த லைன் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி உள்ள தள்ளி வெட்டும்போது நமக்கு ஆல்ரெடி
ஆம் ஹோலுக்கு வர கவருமே கரெக்டாக நம்ம வந்துடும். அந்த எக்ஸ்ட்ரா வரனால நமக்கு வந்து ஆம் ஹோல் லூஸும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். அதில் வந்து நம்ம டாட் பிடிக்கும்போது லெவல் ஆகிடும். அவ்வளோதான். இதில் பஸ்ட் பாயிண்ட் வந்து 9 இன்ச்சு, கீழே ஒரு 3 இன்ச்சு வர மாதிரி போட்டுக்கோங்க. இந்த 2 லைனையும் ஃப்ரண்டில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வர மாதிரி இழுத்துக்கோங்க. இழுத்தாச்சு. இப்போ நம்ம சைடு லைனை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்குவோம். நம்ம வந்து மேலே செஸ்ட் லைன் வந்து ஏற்கனவே பேக்லேருந்து தான் நம்ம காப்பி பண்ணியிருக்கோம். அதனால செஸ்ட் அளவு கரெக்டாக வந்துடும். அடுத்து பஸ்ட் லைன் மட்டும் நம்ம இப்போ செக் பண்ணணும். பேக்கில் எவ்வளோ இருக்குன்னு முதல் பார்த்துக்குவோம். 9.5 இன்ச்சில் இருக்குது. அந்த அளவு அப்படியே அங்கே வச்சுட்டு இங்கே எக்ஸ்ட்ரா வச்சுக்குவோம். 38ங்கிறதுனால நமக்கு 40 இன்ச்சு வேணும். அதனால பாதி அளவு 20 இந்த கிராஸ் வச்சுக்குவோம். நெக் லைன்லேருந்து இந்த கிராஸ் நம்ம எடுத்துக்கணும். இந்த கிராஸ் எடுத்துட்டா நெக் ரவுண்டு போடும்போது இந்த சைடில் வந்து ஆங்கிள் கரெக்டாக வர அளவுக்கு இந்த டீப் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து டாட் பிடிச்சதுக்கப்புறம் அந்த லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக வரும். இங்கேருந்து நம்ம ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்குவோம். 3.25 இன்ச்சிலேருந்து 4 இன்ச்சு வரைக்கும் நம்ம பஸ்ட் பாயிண்ட் போட்டுக்கலாம். இங்கே வந்து 1.25 இன்ச்சு கேப் போட்டிருக்கேன். மேலே வந்து 1 இன்ச் அளவுக்கு போட்டுக்குவோம். இந்த டாட் வந்து நமக்கு 3/4 இன்ச்சு போதும். அந்த 3/4 வந்து 2ஆக டிவைட் பண்ணி இந்த டாட்டை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். சைட் டாட் வந்து இந்த லைனை கரெக்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இது கிராஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம டாட்டெல்லாம் பிடிச்சதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக வந்துடும். இந்த டாட் வந்து 1/2 இன்ச் போதும். அதே மாதிரி இதுக்கு நம்ம ஈஸ் அலவுன்ஸ், அதாவது ஸ்டிச்சிங் அலவுன்ஸ் வந்து விடலை. அந்த காலேருந்து டாட்டில் வந்து நம்ம எடுத்துக்குவோம். இந்த மாதிரி போடும்போது டாட் பிடிச்சதுக்கப்புறம் நமக்கு லைன் ஸ்ட்ரைட்டாக வந்துடும். ஹூக் பட்டி அடிக்கிறதுக்கு நீட்டாக வரும். ஆம் ஹோல் ரவுண்ட் போடும்போது லைட்டாக அந்த ஒரு பாயிண்ட் கர்வ் வர மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ ஆம் ஹோல் அளவை நம்ம செக் பண்ணுவோம். டாட்டை வந்து லெஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கலாம். 8.5 இன்ச்சு கரெக்டாக இருக்குது. இப்போ வேஸ்ட் அளவு நமக்கு 8.25 வேணும். 8.25 மார்க் பண்ணிட்டு மீதி இருக்கிற அளவு 2.25 இருக்குது. அந்த 2.25 2ஆக டிவைட் பண்ணி டாட் போட்டுக்குவோம். முடிஞ்ச அளவு தெளிவாக சொல்லிவிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி கட்டிங் யாராவது ட்ரை பண்ணி உங்களுக்கு நல்லா வந்திருக்குன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். எந்த மெத்தட்னாலும் வெட்டலாம். எல்லா மெத்தடுமே கரெக்டு தான். நமக்கு மெஷர்மெண்ட் தான் முக்கியம். மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக வர மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. மெஷர்மெண்ட் கரெக்டாக இருந்தாலே ஃபிட்டிங் வந்து கரெக்டாகிடும். நம்ம வேலையை மட்டும் எப்போவுமே ரசித்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு பண்ணீங்க அப்படின்னா இன்னும் நம்ம நிறைய டெவலப் பண்ணிகிட்டே போகலாம். டாட்டுக்கு எப்போவுமே 2 சைடும் மார்க் பண்ணுங்கள். அப்போ தான் ஈவனாக வரும் 2 சைடும். சைட் டாட்டு எல்லா மார்க்கும் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துலையுமே நமக்கு எக்ஸ்ட்ரா வரக்கூடாது. கரெக்டாக அந்தந்த இடத்துல தான் அது ஜாயிண்ட் ஆகணும். அது மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பேக்கும் ஃப்ரண்ட்டும் வெட்டிட்டோம். இப்போ சைடு லைனை கரெக்டாக வச்சிங்கன்னா அந்த நம்ம ஏற்கனவே போட்டிருக்க லைன் மட்டும் ஃப்ரண்டில் எக்ஸ்ட்ரா வரும். கவர் வந்து இங்கனக்குள்ளே வந்துடும். ஓகேவா? அடுத்து நம்ம பெல்ட் கட் பண்ண போகிறோம். பெல்ட்டுக்குள்ளே பீஸ் எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. வெயிஸ்ட் அளவு 4ல் 1 பங்கு, அதாவது 8.25 இன்ச்சு வரும். சைடில் வந்து 1.5 இன்ச்சு விட்டுக்கோங்க. 4.25 இருக்குது ஹைட்டு. ஃபஸ்ட்டு 1.5 இன்ச்சு நம்ம சைடில் விட்டுக்கலாம்.
1.5 இன்ச்சு போட்டு சைடில் வந்து 8.25 இன்ச்சு போட்டுக்கோங்க. போட்டுட்டு மேலே வந்து ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் இந்த சைடு கிராஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஸ்டிச்சிங் லைனில் 4.25 இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சைடு லைனுக்கு போயிடக்கூடாது. ஸ்டிச்சிங் லைனில் 4.25 இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு சென்டரில் வந்து 3.25, இங்கே வந்து 3.25 எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட் பீஸ் எடுத்து சைடை செக் பண்ணிக்கலாம். அந்த டாட்டில் கரெக்டாக சென்டர் கர்வ் வர மாதிரி வச்சுக்கோங்க. அங்கேருந்து சைடு பீஸ் எடுத்துகிட்டு ஸ்டிச்சிங் அலவன்ஸ் கேப் விட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இந்த லைனை நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ நம்ம லைட்டாக பெண்டு வர மாதிரி இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பெல்ட்டுக்கு மார்க் பண்ணிட்டோம். பெல்ட்டை இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அடுத்தடுத்து எனக்கு வீடியோ போடுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பேக்கு ஃப்ரண்ட்டு பெல்ட் எல்லாம் வெட்டியாச்சு. அடுத்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். ஸ்லீவ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால பேக்கில் வந்து நம்ம ஜாயின் போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா விட்டுட்டு மேலே வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ்க்கு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோம். இப்போ ஸ்லீவ் லென்த் வந்து 6.5 இன்ச்சு. ஸ்டிச்சிங் அலவன்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. இங்கே ஒரு 4 இன்ச்சு இறக்கி ஆம்ஹோல் போட்டுக்கோங்க. இப்போ கிராஸாக நம்ம 8.5 இன்ச் வர மாதிரி போட்டுக்குவோம். ஸ்லீவ் லூஸ் வந்து 13.5 இன்ச்சு, அதனால் 6.25 இன்ச்சு இங்கே நம்ம மார்க் பண்ணிக்குவோம். சைடில் வந்து 1.5 இன்ச் வச்சுக்குவோம். இப்போ ஆம்ஹோல் லைனை கிராஸாக போட்டுக்கோங்க. சென்டர் மார்க் பண்ணியாச்சு. சென்டர் மார்க்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி வர மாதிரி ஆம்ஹோல் ரவுண்டாக பாதி ரவுண்டு வரைஞ்சிக்குவோம். மீதி ரவுண்டை ஸ்கேலை திருப்பி வச்சு இந்த சேஃப் எடுத்துக்குவோம். இந்த எஸ் மாதிரி இந்த சேஃப் வரணும். இப்படி நம்ம ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு லாஸ்ட்டில் நம்ம ஜாயின் பீஸ் போட்டுக்கலாம். இங்கே கொஞ்சம் பீஸ் கம்மியாக இருக்குது. சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. சைடில் எக்ஸ்ட்ரா இருக்கிறதையும் வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு ஒரு பீஸ் எடுத்து நம்ம அந்த இடத்துல ஜாயிண்ட்டுக்கு வச்சுக்குவோம். ஜாயிண்ட்டுக்கு அப்படியே வெட்டுறதுந்தால் ஒரு 3/4 இன்ச்சு பீஸை வந்து லேசாக ஏற்றி போட்டு வெட்டிக்கோங்க. 3/4 இன்ச்சு வந்து நமக்கு ஜாயிண்ட்டுக்கு சரியாக வரும். 3/4 இன்ச்சு வச்சு இந்த பீஸ் அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். பீஸ் விலகாமல் பிடிச்சிட்டு கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட் கவர் வந்து கட் பண்ணணும். இந்த மேலே அந்த டிசி மார்க் கரெக்டாக வர மாதிரி போட்டுட்டு அந்த இடத்துல வெட்டிக்கோங்க. மார்க் பண்ணிக்கலாம். கவர் வெட்டுறதுக்கு சென்டரை விட ஒரு 1/4 இன்ச் கீழே இறங்கி வர மாதிரி ஆம்ஹோல் ரவுண்டாக வரைஞ்சிக்கலாம். மேலேருந்து அப்படியே ஸ்கேலை திருப்பி வச்சு அதே மாதிரி இந்த பக்கம் போட்டுக்கலாம். அப்படியே அந்த பீஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் கவர் அடையாளம் தெரியறதுக்காக அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க.
இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஒரு லைக் போட்டுக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.